என் கற்பனையிலேயே அவனை ஜெயிக்க முடியலன்னா நிஜத்துல எப்படி ஜெயிக்க போறேன்? எஸ்! முதல்லயே ஏன் எனக்கு இது தோணல? ஏன் என்ன பயமுறுத்துறா? நல்ல மழை வரும் போல இருக்கு, ஜன்னல் எல்லாம் சாத்து. சரிங்கம்மா. அம்மா, ஐயா வர லேட் ஆகுதா? தெரியலையே, இரு நான் போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ. இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? மழை கொட்டுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோவப்படாத ராஜி, ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அஜய் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போனானாலும் தெரியுமா? சொல்ல மறந்துட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயம்புத்தூர் போறதா சொன்னான். அப்பா மாதிரி தானே புள்ளையும் இருப்பான். ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பிளான மாத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆனா எங்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டீங்க. நான் மட்டும் தனியா உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? மழை பெஞ்சா நீ டிரைவ் பண்ணிட்டு வர வேண்டாம் அவங்ககிட்ட சொன்னேன். இங்க தனியா இருக்க என்னமோ மாதிரி இருக்குங்க. டோன்ட் கெட் அப்செட். நான் சீக்கிரம் வந்துடுறேன். முதல்ல அதை செய்யுங்க. அம்மா, சாப்பாடு எடுத்துக்கிட்டாமா? சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம், போய். இவர் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலையே கதின்னு உட்காந்துருப்பாரு. பையன் எங்கன்னு கேட்டா கோயம்புத்தூர் போயிருக்கா, நாளைக்கு தான் வருவானா. ஒரு வேலை செய், எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியில் எடுத்து வை, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கம்மா. நாம ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்ல இல்ல, அதுக்கு இல்ல, அவங்க இன்னும் சாப்பிடல. டாக்டர் கழிச்சிட்டு போட்டுமா? வேணாம் வேணாம், அவங்க ரூம்ல வெயிட் பண்றேன். வாங்க. தேங்க்யூ. மேடம், இது எங்க வைக்கிறது? அங்க வை. அப்பா, பேய் இடி இல்ல. இந்த மாதிரி வெதர்ல சூடா ஒரு கப்பு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும். வேணாம் வேணாம், நான் போட்ட காஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்ன தூங்க வைக்கிறதுல முடிவு பண்ணிட்டீங்க. உங்க பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். பரவாயில்லையே, என் பையனை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எப்படி மறக்க முடியும்? அவனுக்கு ஒரு சாதாரண ஜுரம் வந்ததுக்கு அழுது ஊரையே கூட்டிட்டீங்களே. இப்ப எல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப தைரியமா இருக்கேன். அதுக்கு காரணமே நீங்க தான். உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கும் டாக்டருக்கும் இருக்கிற தைரியம் எனக்கு வராதுப்பா. என்ன பண்றது, அவங்க ப்ரொஃபஷனுக்கு தைரியமா தானே இருக்கணும். அவரை பார்த்துதான் நானே தைரியம்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. இருந்தாலும் சொந்த புள்ளன்னு வரும்போது இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எப்படிதான் தாங்கிக்கிறீங்களோ என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நம்ம அஜய் பத்தி தான். உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவர் இவ்வளவு சீரியஸா இருந்து எமர்ஜென்சி வார்டுல இருக்கிறது தெரிஞ்சும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே, உங்க தைரியத்தை பாராட்டணும். என்ன சொன்னீங்க? அஜய் அஜய் எமர்ஜென்சில இருக்கா? அவனுக்கு என்ன ஆச்சு? அஜய் பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஏன் அஜய் கொண்டு ஆகல? இல்ல சொல்லுங்க, ஒண்ணு ஆகல. இல்ல சொல்லுங்க, தைரியமா இருங்க. இல்லங்க, நீங்க வளர்க்கறீங்க. நீங்க அவன் ஏன் எமர்ஜென்சில இருக்கா? இல்லங்க, முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க. இல்ல, எனக்கு அவன் பார்க்கணும். சாரி டாக்டர், அஜய் பத்தி அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்னங்க சொல்றாங்க இவங்க? என்ன சொல்றாங்க இவங்க? அஜய் எமர்ஜென்சில இருக்கா சொல்லுங்க. சாரி, பையன்ல வரும்போது அவன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அவன் எமர்ஜென்சில இருக்கா. இல்ல ராஜி, ராஜி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். அஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகல. அஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகலம்மா. என்னங்க என்னாச்சு அவனுக்கு?
அவனுக்கு? என்ன பண்ணீங்க புள்ளைய? சொல்லுங்க. ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க? என்கிட்ட மறைக்காதீங்க. நான் ஏமாத்தலம்மா, நான் ஏமாத்தலம்மா. அந்த ஆண்டவன் தான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். அஜய்க்கு பிரெயின் டியூமர். அவன் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் நம்ம கூட இருக்க போறான். இல்ல, இது கடவுளுக்கு இது நியாயம் இல்லைங்க. இட்ஸ் நாட் ஃபேர். அவன் நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிடுவானா? No, it's not true. இல்ல. அம்மா, ஏன் சிரிக்கிற? நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? இனிமே நீங்க என்ன திட்ட மாட்டீங்கல்ல? ஆமா, இப்ப எதுக்கு இந்த பஞ்சாயத்து மீட்டிங்? ரொம்ப நாளா அஜய் எப்படி கவுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அஜய் என் கையில. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். தீபா ப்ளீஸ் கொஞ்சம் உளராம இருக்கியா? என்ன ப்ராப்ளம் அஞ்சலி? ப்ராப்ளம் நான் தான். ஏன்னா இந்த ஐடியா என்னால தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதுக்கும் ஹெல்ப் வேணும். நீ பெட்ல வின் பண்றதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதனால எனக்கு என்ன லாபம்? ஹேய், நம்ம எல்லாருக்கும் லாபம். நோயாளிங்க தான் அஜயோட வீக்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? சோ நான் நோயாளியா நடிக்க போறேன். பிரியா தான் என்ன பத்தி அஜய் கிட்ட சொல்ல போறா. இதுதான் பிளான் நம்பர் 1. சொன்னா எனக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்கு அஜய் கிட்ட தெரிஞ்சா அவ என் மேல பரிதாபப்படுவான். என்ன மீட் பண்றதுக்கு ஒத்துக்குவா. நாட் பேட். பிளான் என்னவோ நல்லா தான் இருக்கு. ஆனா உனக்கு என்ன வியாதின்னு கேட்டா நான் என்னையா சொல்றது? யூ ஆர் ரைட். எனக்கு என்ன வியாதின்னு சொல்லலாம்? நான் சொல்றேன், உனக்கு கேன்சர். நிறைய படத்துல வந்துருச்சு. ஓகே, உனக்கு லுக்கேமியா. அது என்ன வந்தியா போனியா மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வர வியாதியா இருக்கணும். தலையில இருந்து கால் வரைக்குமா? எஸ், எனக்கு brain tumor. very good. Okay, brain tumor. Good. Next, நீ எப்ப சாப்பிட போற? 1 year. It's too long யா. 8 மாசம். லக்கி நம்பர் இல்ல. 6 மாசம். இல்ல 3 மாசம். Make it 3 months. 3 மாசம். இது ரொம்ப கம்மி அஞ்சலி. தீபா, டைம் கம்மியா இருந்தா தான் சோகம் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, 5 மாசம்னே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆல் ரைட். பிளான் நம்பர் 1. பிரியா தான் அஜய் கிட்ட போய் எனக்கு பிரெயின் டியூமர்னு சொல்லணும். ஓகே, இந்த பிளான் ஒர்க் ஆகுமா? ஆஃப் கோர்ஸ். பெட் கட்டலாமா? 50 rupees. அஞ்சலி, இது too much அஞ்சலி. இதெல்லாம் சரியில்லை. ஹேய், இதுக்கே அலறீங்க? 50 ரூபாய் என்ன பெரிய விஷயமா? இந்த பெட்டுக்காக நான் என் லைஃபையே ரிஸ்க் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் a question of life and death yaar. ஓகே, வாங்க எல்லாரும் நம்ம சீட்டுக்கு போலாம். ஏய், கொஞ்சம் நில்லு. அது சரி, ஒன்னு சொல்லவே இல்லையே. என்ன? பிரெயின் டியூமர் எங்க வரும்? ஆமா, என்ன புதுசா பம்பரத்தை தரையில விட்டுட்டு இருக்கான்? வேற எங்கடா விடுறது? சின்ன கவுண்டர் படம் பார்க்கல? ஏய் அஜய், ட்ரை பண்றா, வாடா. No thanks. வாடா, இங்க ஒரு இடம் விடாத. ஓகே ஓகே, பை, ஆல் தி பெஸ்ட். அங்க குரிய பாரு. நல்லா இருக்குல்ல?